ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மஷகை. இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நாம நிஃப்டிக்கு நேத்துக்கு மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி காலையிலேயே கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 24,649. உங்களுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸை விட அதிகமாக தான், ஒரு 20 பாயிண்ட் பக்கத்தில் அதிகமாக தான், 15 பாயிண்ட் பக்கத்தில் அதிகமாக தான் ஓப்பன் பண்ணுறாங்க பாசிட்டிவ்ல. ஓப்பன் பண்ணவங்க எங்கேயுமே மூவ் ஆகல. பெரிய மூவ்மெண்ட் அப்படின்றது வரவே இல்லை. மார்க்கெட்டோட ஹை டு லோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாவே ஒரு 70 பாயிண்ட் பக்கத்துல தான் இருக்கு. ஒரு நாளைக்கே 70 பாயிண்ட் தான் ஹை டு லோ ஸ்பாட்லேயே இருக்கு அப்படின்னா அப்போ ப்ரீமியத்தில் எந்த அளவு மூவ்மெண்ட் இருந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 24,700 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்னாதான், மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சாதான் மேலே போக முடியும்னு சொல்லியிருந்தோம். அந்த ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அதே மாதிரி கீழே போகணும் அப்படின்னா 24,550 இந்த ஏரியாவை சொல்லியிருந்தோம், அதுவும் நடக்கல. இந்த ரெண்டு லெவலுக்கும் நடுவில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலேயும் போகாம கீழேயும் போகாம அப்படியே தத்தளிச்சு மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ரிஜெக்ட் ஆன இடம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா நம்மளோட R1. நம்ம R1 அப்படின்றது 680 இருந்திருக்கு. அவன் வச்சிருக்க ஹை 677. இங்க ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் என்ன நடந்தா கிடைக்கும்? செல்லர் முதல்ல எக்ஸிட் ஆகக்கூடிய வாய்ப்போ இல்லை ஆவரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்போ அங்க கிரியேட் ஆகணும். ஆவரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பை தாண்டி அவன் எக்ஸிட் ஆகணும். இதுதான் ஒரு ஆப்ஷன்ஸ் பையர் உண்மையிலே அவங்களோட ரிஸ்க் எடுக்கக்கூடிய இடமா இருக்கும். அவன் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று பை பண்ணி எக்ஸிட் பண்றான், பை பண்ணி தான் எக்ஸிட் பண்ணணும். ஒன்று ப்ராஃபிட்ல எக்ஸிட் பண்றான், இல்லை லாஸ்ட்ல எக்ஸிட் பண்றான். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கும்போது தான் மார்க்கெட்ல மொமெண்டம் அப்படின்றது கிரியேட் ஆகும். அப்போ என்ன நடந்தா இதெல்லாம் நடக்குது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் ஆப்ஷன்ஸோட மூமெண்ட் ஸ்பாட்டு கண்டபடி ஓடுது அப்படின்றத இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. ஆப்ஷன்ஸோட ப்ரைசிங்ல என்ன மாதிரி மூவ்மெண்ட் கிடைக்குது, ஒவ்வொரு நாளும் எந்தெந்த ஸ்ட்ரைக்லாம் மூவ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன்ஸ்ல அப்படின்றத தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. லைவ் மார்க்கெட்ல அந்தந்த ஸ்ட்ரைக்குங்க அடுத்தடுத்த நாளைக்கு என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது, என்ன நடந்தா உங்களுக்கு ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்குது, கிடைச்ச பிரேக் அவுட் எப்படி சஸ்டெயின் ஆகுது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. நம்ம இந்த நிஃப்டியை தாண்டி சென்செக்ஸுக்கும் சொல்லியிருந்தோம். சென்செக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது கிடைக்கல. பிரேக் அவுட்டுக்கு நம்ம 78,900 அந்த ஸ்ட்ரைக் ரேஞ்சை சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அங்கே தான் ஹை அப்படின்றத செட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாவில் தான் ஹை அப்படின்றத செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே 78,900க்கு மேலே இருந்தால் தான் மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருந்தோம். அதே மாதிரி 78,400 இதுக்கு கீழே இருந்தால் தான் கீழே போகக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். நிஃப்டியில் என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் சென்செக்ஸ்லையும் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸில் என்னதான் நடக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். இந்த ஆப்ஷன்ஸு ரன் ஆகுறது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். 24,820 அப்படின்றது நம்மளோட R2 இருக்க போகுது. 24,751 அப்படின்றது R1. 24,605 S1. 24,529 S2. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது நேத்து ஹை டு லோவே 70 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. ஸோ அந்த ரேஞ்ச் எந்த பக்கம் எப்படி பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் 24,650 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில்
அப் சைடில் மூவ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும் அப்படின்றத மாற்றி சொல்கிறேன். இருங்க. 24,650 இதுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கணும். ஓகே, இப்போ நமக்கு க்ளோசிங் அப்படின்றது 24,636 இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க? 600க்கு கீழே ஓப்பன் பண்ணுறாங்களா, ஓப்பன் பண்ணி ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுறாங்களா, கால் புட்டு என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது, 24,600 ஸ்ட்ரைக்கில் காலும் புட்டும் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணேன். இதை தொடர்ந்து மேலே போகணும், அப் சைடில் ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும் அப்படின்னா 24,700 ரொம்பவே சின்ன ரேஞ்ச், ஒரு 50 பாயிண்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ 50 பாயிண்ட் ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்றனால ஏதாவது ஒரு பக்கம் ஈஸியாக பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த பிரேக் அவுட் கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல செல்லர்ஸ் கண்டிப்பாக அவங்க பொசிஷனில் எக்ஸிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கில் நேற்றைய ஹை லோ என்ன இருக்குன்னு பாருங்க, லைவ் மார்க்கெட்டில் வச்சிருக்க லோ என்ன அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லாஸை தான் புக் பண்ணணுமா, புக் பண்ணி வெளியே போகணுமா, இல்லை சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே போகிறாங்களா, இல்லை வெளியே போகிறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இதை வாட்ச் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.